நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய யூடியூப் சேனலுக்காக வேண்டி 762வது பகுதியாக பார்க்க போகிறதும் இன்னொரு பெருமாள் கோவில் தான். இது நவ திருப்பதி கோவில்களில் நவகிரக ஸ்தலங்களில் சுக்கிரனுக்கு பிரீதிக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஊர் பேர் திருப்பேரை, தென் திருப்பேரைன்னு பேர். இது 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. நம்மாழ்வாரால் பாடப்பெற்ற ஸ்தலம். தாமிரவர்ணியோட தென்கரையில் 3 நில கோபுரத்தோடு இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். திருநெல்வேலியிலேருந்து ஒரு 35-36 கிலோமீட்டர் தூரத்தில், திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரின்ட்டு வரும். அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறது தான் இந்த தென் திருப்பேரைங்கிற ஊர். இது 108 திவ்ய தேசங்களில் 88வது திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லப்பட்டது. போகும்போது பார்த்தேன்னா வாசலில் பெரிய மண்டபம் இருக்குது. அதை தாண்டி உள்ளே போனால் குடிமரம், பலிபீடம், அதுக்கப்புறம் கருடன் இருக்கார். ஆனால் கருடன் சுவாமியை பார்த்த மாதிரி நேர் எழுத்த மாதிரி இல்லாமல் விலகி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சில கோவில்களில் நந்தி பகவான் விலகி இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் கருடாழ்வார் சுவாமிக்கு எழுத்த மாதிரி இல்லாமல் விலகி இருக்கிறத இந்த ஸ்தலத்தில் தான் நான் பார்த்தேன். இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட பேர் மகர நெடுங்குழைக்காதன் அப்படின்னு. உற்சவர் நிகரில் முகில் அப்படிங்கிற பேரில் இருக்கார். அவர் முகில் வண்ணன், நிகரில் முகில் வண்ணன்கிறது தான் உற்சவர் பேராக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தாயார் குழைக்காது வள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். தீர்த்தம் சுக்கர தீர்த்தம், மகர தீர்த்தம், சங்க தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே சுவாமியை பார்த்தோம். சுவாமி உட்கார்ந்த கோலத்தில் கிழக்க பார்த்த மாதிரி நமக்கு அருள் பாலிக்கிறார். அவரோட காதில் அழகாக அந்த மகர குண்டலம், மகரம்னா மீன் மாதிரி இருக்கிற குண்டலம் காதில் போட்டுருக்கார். அவருக்கு உள் பிரகாரத்திலேயே தென்பகுதியில் பார்த்தேன்னாக்க தாயார் குழைக்காது வள்ளி நமக்கு காட்சி தரார். சுற்றி வரும்போது பார்த்தேன்னா வடக்கு பக்கத்தில் தென் திருப்பேரை நாச்சியார் அப்படிங்கிற பேரில் அம்பாள் நமக்கு அருள் பாலிச்சுன்னு இருக்கார். இதை தவிர இந்த கோவிலில் பார்த்தேன்னா சுவாமிக்கு பாடின ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள், ராமானுஜர், கிருஷ்ணர், நரசிம்மர், இவாளுக்கெல்லாம் தனித்தனியாக சன்னதிகள் இருக்குது. சுற்றி வந்ததுக்கப்புறம் வெளிப்பக்கத்தில் வரும்போது வடக்கு பக்கத்தில் பரமபத வாசல் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இங்கே வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீராம நவமிலாம் ரொம்ப சிறப்பாக இங்கே நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சினேன். இந்த கோவிலை பற்றி நம்மாழ்வார் தன்னோட பாட்டில் நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன், நான் எனக்கில்லை என் தோழி மீர்களால், சிகரமணி நெடுமாட நீடு தென் திருப்பேரையில் வீற்றிருந்த மகர நெடுங்குழை காதன் மாயன், நூற்றுவரை அன்று மங்கன் நூற்ற நிகரில் முகில் வண்ணன், நேமியான் என் நெஞ்சம் கவர்ந்து என்னை ஊழியானே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தலத்து இவரை பற்றி பாடியிருக்கார். இந்த ஸ்தலத்தோட வரலாறுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்ரீதேவி பூதேவியோட இங்கே சுவாமி அமர்ந்த கோலத்தில் 4 கரங்களோட சங்கு சக்கர அபயவரத அஸ்தத்தோட நமக்கு காட்சி தரார். ஸ்ரீதேவி கிட்ட சுவாமி கொஞ்சம் கூட பாசமாக இருந்தாருங்கிறபடியாக பூதேவி
கொஞ்சம் வருத்தப்பட்டுண்டாளாம். அதை வந்து துர்வாச முனிவர்கிட்ட வருத்தமாக சொல்கிறாளாம். பெருமாள் வந்து என்னை விட ஸ்ரீதேவியை தான் கூட விரும்புகிறார் சொல்லிட்டு. அப்போ துர்வாசர் வந்து அவருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாராம். அஷ்டாட்சர மந்திரம்னு. அதை ஜபிச்சு தாமிரவர்ணியில் பூஜை பண்ணினாக்கா, குளித்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணினா விடிவு கிடைக்கும்னு சொன்னாராம். அப்படி ஒரு பங்குனி மாத பௌர்ணமி அன்னைக்கு பூதேவிக்கு 2 மகர குண்டலங்கள் கிடைக்கிறதாம். அதை வந்து சுவாமி வாங்கிண்டு அருள் பாலிச்சார் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட வரலாறு அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நம்மாழ்வார் அவதாரம் பண்ண ஊருக்கு வைகாசி விசாகத்து போது ஆழ்வார் திருநகரைக்கு இங்கேருந்து சுவாமி வந்து வைகாசி விசாகத்து அன்னைக்கு உற்சவர் கருட வாகனத்தில் அங்கே போய் காட்சி தந்துட்டு வருவாராம். இந்த ஸ்தலத்தில் ஆவணியில் பவித்திர உற்சவம், ஐப்பசியில் ஊஞ்சல் உற்சவம், அதை தவிர பங்குனி மாதத்தில் 11 நாள் இங்கே சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும், திருவிழாக்கள் நடக்கும். அதில் 10ஆம் நாள் தேர் திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த பங்குனி பௌர்ணமி தான் பூதேவிக்கு இந்த மகர குண்டலம் கிடைச்சபடியாக அன்னைக்கு இங்கே சிறப்பு பூஜைகள் நடக்கும். அதை தவிர இங்கே வந்து வருணன் அவர் வந்து தான் இழந்து போன பாசம் நாகம் எல்லாத்தையும் திரும்ப பெறணும்னு சொல்லி இந்த ஸ்தலத்து பெருமாளை வணங்கி அவர் எல்லாத்தையும் திரும்ப பெற்றார் அப்படின்னும் சொல்லப்பட்டது. சுக்கிர தோஷம் இருக்கிறவா, களத்திரகாரகன் தோஷம் இருக்கிறவா இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டிண்டாக்க அவளுக்கு சுக்கிர தோஷ நிவர்த்தி கிடைக்கிறது அப்படின்னு. சரி, என்னத்தினால இங்கே கருடன் சற்று விலகி இடது பக்கமாக தள்ளி இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டால், சுவாமிக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தோன்னா பெரிய மண்டபம் இருக்குது, நிறைய தூண்களோட பெரிய கோவில், ரொம்ப பரந்த அளவில் இருக்கக்கூடிய கோவிலாக இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து சின்ன குழந்தையெல்லாம் வந்து வேதங்களை சொல்கிறது, பாசுரங்களை பாடுறது, ஓடி விளையாடுறது, இதெல்லாத்தையும் தான் பார்க்கணும், அதை தன்னோட பார்வையாலே பார்க்கணும், தானே கேட்கணும்னு சொல்லிட்டு சுவாமி வந்து கருடனை சித்த விலகி இடது பக்கமாக தள்ளி இருன்னு சொன்னார் இந்த ஸ்தலத்தில். அப்படிங்கிறதும் இந்த ஸ்தலத்துக்கு போனபோது தெரிஞ்சின்ற விஷயம். கண்டிப்பாக ரொம்ப சுத்தமாக இருக்குது கோவில். ஆனால் கோவிலில் இருக்கிறவா வந்து இன்னும் கொஞ்சம் வர்றவாளுக்கு ஸ்தல வரலாறுகளை நிதானமாக சொல்லி விளக்கி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோடய தாழ்மையான அபிப்பிராயமாக இருக்குது. இந்த நவ கைலாச கோவில்கள்லேயும் சரி, நவ திருப்பதி கோவில்கள்லேயும் சரி, நிறையா கோவில்களில் அப்படியே இப்போ அந்த டயத்தை பார்த்து கரெக்டாக நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டா கூட 12 ஆயிடுத்துன்னு சொல்லி கதவை மூடிடுறா. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட் சுவாமியை பார்த்துட்டு போகிறோன்னா கூட அவள் டயத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு மூடுறா. ரொம்ப தள்ளி இருந்து வர்றவாளுக்கு அது ஒரு சிரமமாக போயிடுறது. இதை கொஞ்சம் அவள் கருத்தில் எடுத்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் நிதானமாக பதில் சொல்லி பண்ணானாக்க இன்னும் நல்லா இருக்கும். இது என்னோடய தாழ்மையான கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.